சார் எவ்வளவு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தோம், திரும்பி இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. சாரி சார், நீங்க எவ்வளவு சொன்னாலும் பார்வதி டெத்ல எங்களுக்கு கிளாரிட்டி இல்ல. நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க எங்களை தான் கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்க. சார், பார்வதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சத்தியமா அவ தற்கொலை பண்ணிக்க சான்ஸே இல்ல. நாங்க இப்ப இதை இஷ்யூ ஆக்கலனா நீங்க சாரி போலீஸ் இதை கண்டுக்காம விட்டுருவாங்க சார். அதான் சார் மீடியாக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நான் சொல்றதை மட்டும் கேளு சார். சரி, கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். அங்கேயே பேசி முடிச்சு விட தெரியாதா சார்? அவங்க யாரும் சேனலுக்கு பேட்டி கொடுத்தோ இல்லை சத்தம் போட்டோ எந்த பிரச்சனையும் பண்ணல. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்துருக்காங்க, எல்லாம் சேனலில் வர வச்சிருக்காங்க. டிசி வேற ரவுண்ட்ஸ் வர நேரம் இருக்குது. இதுக்கு மேலே நிறைய பிரச்சனை பண்ணணும். பார்வதி கேஸ் சம்மந்தமாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும். அதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும். இது கொலையா இல்லையான்னு மேற்கொண்டு விசாரிக்கிறோம். சுபாஷ். எஸ் சார். இந்த மனு வாங்கிக்கங்க. இந்த கேஸை கொஞ்சம் சீரியஸாக டீல் பண்ணுங்க. ஓகே சார். அதான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் பாருங்க. நீங்கள் பார்வதியை நல்லபடியாக அடக்கம் பண்ணுங்க. இது ஏன் பொறுப்பு.